ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலையிலே வந்து 4:50க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. காலையில் எழுந்தோடனே சாமி பாட்டு போட்டுக்கிட்டாச்சு. நம்மளோட வெங்கடாச்சலபதியோட சுப்ரபாதம் கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டெய்லி இதை போட்டு விட்டுறதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் கோலம்லாம் போட்டேங்க. கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் சமையலெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் என்கிட்ட கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு 3-4 செடி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக. அதுக்கெலாம் வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு சமையலை வந்து பார்த்துலாம். ஏற்கனவே நான் ஆல்மோஸ்ட் சமையல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் வந்து வெளியே வந்து கோலம்லாம் போட்டுட்டு செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் உள்ளே போயிட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக செல்லை எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன குழம்பு இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ஸோ வெண்டைக்காய் ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் வச்சுருக்கேன். ஸோ கொத்தவரங்காய் வந்து ஒரு 2 விசில் விட்டு நான் குக்கரில் வேக விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுக்கும்போது நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெறன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம நல்லா வெங்காயம்லாம் வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டு எடுத்துகிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குனா நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா போடலை, வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே. ஸோ அதனால் நான் வந்து வரமிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வேகும்போதே உப்பு போட்டுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உடனே கொஞ்சம் சால்ட் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடும்போது நல்லாயிருக்கும், எதுக்குமே கலர் கொஞ்சம் சேஞ்ச் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு ஃபைனலாக இறக்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆறிடுச்சு. நான் எப்போயும் ஆற விட்டு அடிப்பேங்க. சூடோடு அடித்தோம்னா அப்படியே மிக்ஸி நம்மளை தூக்கி விட்டு மாதிரி விட்டுரும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு எப்போயுமே அரைக்கிறது. ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் தேங்காய், வெண்டைக்காயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், வதக்கி தான் நான் சேர்ப்பேன். ஸோ தேங்காய் இப்போ மசாலெல்லாம் வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ மசாலாக்கள் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் புளி ஊற வச்சு நான் புளி சேர்த்துருக்கேன். ஸோ புளியை வந்து நான் கரைச்சி விட மாட்டேன். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா என்னென்னு தெரியல, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து புளியை வந்து நான் கரைச்சி விட மாட்டேன். நான் மீன் குழம்புக்கு மட்டும்தாங்க புளி வந்து கரைச்சி விடுவேன். மற்ற எல்லா குழம்புக்குமே பார்த்திங்கன்னா புளியை வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டு அரைச்சிடுவேன். அப்புறம் என்ன மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூளும் சாம்பார் மிளகாய் பொடியும் தான் நான் போட்டிருக்கேன். சாம்பார் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2ம் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் இப்போ வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய், அதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஸோ நான் நார்மலாக உள்ள எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு பொறுத்தளவுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு, அந்த சுண்டை வத்தல் குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கு தான் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்புக்கெலாம் நான் வந்து நார்மலான எண்ணெயை யூஸ் பண்ணிக்குவேங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தளவில். ஸோ இதுக்கு முட்டை, கருவாடு இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சுண்டி வந்துடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் குழம்போ பொரியல வைங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோடனே வெண்டைக்காய் வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் விழுவிழுன்னு நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் யாரும், அதனால் நான் காரம் கம்மி பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குங்க. சுண்டி வரும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நான் வந்து இப்போ வந்து நான் ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து வீடியோ எடுக்க முடியலங்க அதை, ஏன்னா கரண்டு போயிடுச்சு. ஸோ கரண்டில் இருட்டில் எடுத்தால் தெரியாதுங்க. அப்புறம் மாவுக்கும் வந்து ஊற போட்டிருந்தேன் இட்லிக்கு, அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, 5 ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.